अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापनमेन भूतले स्वयं रूपकदामह्यं तदादे स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजितं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं हरिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहललिता श्रीविशाखान्वितांस हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपेश कोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते नाम पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं ततो जयमुद्रयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहुदा सेवया भगवती उत्तम श्लोके भक्ति भवति नैष्टकी मुखं करोति वाचालं पुंगुं लङ्घाय देगिरं यत्कृपातमहं वन्दे गुरुं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। इस डिवाइन ग्रेस பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜாய். இன்னைக்கு 3வது காண்டம் 2வது புத்தகம் 28வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. கிராமிய தர்ம நிவృత్తిశ్చ மோச தர்ம ரதிஸ்ததா மிதமேத்யாதனம் சஸ்வத் விவிக்த சேம சேவனம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மதேஜ். மொழிபெயர்ப்பு. ஒருவர் மரபு சார்ந்த மத சடங்குகளை நிறுத்த வேண்டும். முக்திக்கு அழைத்து செல்பவரற்றால் கவரப்பட வேண்டும். ஒருவர் குறைந்த அளவே உண்ண வேண்டும். எப்போதும் தனியாக இருக்க வேண்டும். அதனால் அவரால் வாழ்வின் உயர்த்த நிறைவினை அடைய முடியும். பொருளுரை. பொருளாதார வளர்ச்சி அல்லது புலன் ஆசைகளின் திருப்திக்காக மத சடங்கு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இங்கு பரிந்துரைக்கப்படுகிறது. ஜட இயற்கையின் பிடிகளிலிருந்து விடுதலை பெறும் பொருட்டே மதச்சடங்குகளை செய்ய வேண்டும். மிக உயர்ந்த மதச்சடங்கு என்னவென்றால் காரணமின்றி பகவானின் உன்னதமான பக்தி தொண்டை அதனால் அடைய முடியும் என்று ஸ்ரீமத் பாகவதத்தின் தொடக்கத்தில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. அம்மாதிரியான மதச்சடங்கு ஒருபோதும் எந்த இடர்பாட்டாலும் தடைப்படுவது இல்லை. அதன் நிகழ்வால் ஒருவர் உண்மையில் திருப்தி அடைகிறார். இது இங்கு மோஷ தர்மம், முக்திக்கான மதச்சடங்கு அல்லது ஜடவுலக மாசின் பந்தங்களை கடந்த நிலை என்று பரிந்துரைக்கப்படுகிறது. பொதுவாக மக்கள் மத சடங்குகளை பொருளாதார வளர்ச்சிக்காக அல்லது புலன் திருப்திக்காக நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் யோகத்தில் முன்னேற விரும்பும் ஒருவருக்கு அது பரிந்துரைக்கப்படுவதில்லை. அடுத்த முக்கியமான சொற்றொடர் மிக மேத்யாதலம். அதன் பொருள் என்னவென்றால் ஒருவர் குறைந்த அளவே உண்ண வேண்டும் என்பதாகும். ஒரு யோகி அவருடைய பசிக்கு ஏற்றபடி உண்ண விரும்புவதில் பாதி அளவே உண்கிறார் என்று வேத இலக்கியங்களில் பரிந்துரைக்கப்படுகிறது. ஒருவர் ஒரு பலம் அளவு உண்ணும் அளவுக்கு பசியுடன் இருந்தால் பின்னர் ஒரு பலம் அளவு உண்பதற்கு பதிலாக அவர் அரைப்பலம் அளவே உண்ண வேண்டும். அதை நிறைவு செய்ய 4 வீசம் கல்லடை அளவு நீர் அருந்த வேண்டும். வயிற்றில் 4ல் 1 பங்கு வயிற்றில் காற்று செல்வதற்காக வெறுமையாக விடப்பட வேண்டும். ஒருவர் இந்த விதத்தில் உண்டால் அவர் அஜீரணத்தையும் நோயையும் தவிர்ப்பார். யோகி ஸ்ரீமத் பாகவதத்தில் பரிந்துரைக்கப்பட்டது போலவும் பிற தரமான புனித நூல்களில் கூறப்பட்டது போலவும் இம்மாதிரி தான் உண்ண வேண்டும். யோகி அவருடைய யோக பயிற்சிக்கு தொல்லை ஏற்படாதவாறு தனியிடத்தில் வசிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஆனந்தி மாதாஜிக்கு கிளாஸ் கிடைக்கல அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்ன ப்ராப்ளம் தெரியல.
ஓகே மாதாஜி. போட்டாலே வந்துருமே, கரெக்ட். ஆமா. இல்ல இது வந்து நான் போஸ்ட் அலோவ் பண்ணணும்னு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படியெல்லாம் எதுவுமே நான் சிஸ்டம் வைக்கல. எல்லாருமே ஃப்ரீயா என்ட்ரி ஆகிட்டு தான் வச்சிருக்கேன். எனிவே பார்க்கலாம். மொழிபெயர்ப்பு. ஒருவர் மரபு சார்ந்த மதச்சடங்குகளை நிறுத்த வேண்டும். முக்திக்கு அழைத்து செல்லுபவற்றால் கவரப்பட வேண்டும். அப்போ முக்திக்கு என்னென்ன நம்மளுக்கு வழி இருக்கின்றதோ, பகவத்கீதை படிக்கிறது, பாகவதம் படிப்பது, அந்த மாதிரி தான் செய்யணுமே தவிர மதச்சார்ந்த சடங்குகளை செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. இப்ப நிறைய பேர் பூஜைகள் பண்றாங்க, புனஸ்காரம் பண்றாங்க, எதுக்குன்னே தெரியாது. ஆனா வழி வழியா பரம்பரையா பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க செஞ்சாங்க, நானும் செய்யறேங்க. மீனிங் என்ன கேட்டா தெரியாது. வாழ்வின் இறுதி குறிக்கோள் என்ன, மரணத்திற்கு பின் நாம் எங்கு செல்கிறோம், அதெல்லாம் தெரியாது. ஆனா நிறைய சடங்குகள் செய்வாங்க. சடங்குகள் செஞ்சு 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 இப்ப திருமணத்துல சடங்குகள் செய்யறாங்க. இப்ப கணவன் மனைவி ஆக போற அந்த ஆணும் பெண்ணும் அந்த கை கோர்வை அப்படின்ற ஒரு சடங்கு இருக்கு. அப்ப வந்து அந்த மணமேடையை சுத்தி வரணும். உள்ள வந்து கலசங்கள் இருக்கும். கலசத்துல சிவபெருமானையோ பார்வதியோ ஸ்தாபனம் பண்ணிருப்பாங்க. இல்ல பெருமாளையோ லட்சுமி தாயாரையோ ஸ்தாபனம் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க எதுக்காக கையை பிடித்து அழைத்து செல்கிறார்கள், அது அந்த ஓதுபவர் என்ன மந்திரம் சொல்கிறார், அதற்கு என்ன மீனிங் ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஐயரை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணணும், மந்திரம் ஓதணும். அதுல என்னென்ன பொருள் இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்ப ஒரு கணவன் வந்து பல தேவர்களை அழைத்து அந்த தேவர்கள் முன்னாடி அக்னி சாட்சியாக நான் இவளை கடைசி காலம், இறுதி காலம் வரை நான் காப்பேன் அப்படின்னு வாக்குறுதி எல்லா தேவர்கள் முன்னாடியே அவர் வாக்குறுதி கொடுத்து அந்த பெண்ணை அவரு கல்யாணம் பண்ணிக்கிறார். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ நிறைய ஆண்கள், அதுக்கு அர்த்தமே தெரியறதில்ல, பெண்களை கொடுமைப்படுத்துறது, இப்ப பெண்கள் போன உடனே வரதட்சணை கேட்கறது, சூசைட் பண்றது, இந்த மாதிரி ஆண்கள் கடைசி காலம் வரைக்குமே பெண்களை மதிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு லக்ஷ்மி தங்குறது கிடையாது. லக்ஷ்மி தேவி பெண்ணை மதிக்காத ஆண்கள் வீட்டுல அவங்க எப்போ நிரந்தரமா இருக்கிறது இல்ல. அப்போ நாம குறைந்த அளவு அந்த முக்திக்கு நாம செல்ல வேண்டும் என்றால் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, குறைந்த அளவு உண்ண வேண்டும், எப்பொழுது தனியாக இருக்க வேண்டும். யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டசு கர்மசு யுக்த சொப்னாபபோதஸ்ய யோகோ பவதி துககா. அப்போ குறைந்த அளவு உண்ணுதல், உறங்குதல், கேளிக்கையில் ஈடுபடுதல், இதெல்லாமே குறைந்த அளவு இருக்கணும். ஏன்னா எப்பவுமே நம்மளுக்கு சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அப்படின்னா பசிக்கு ஏற்றபடி பாதி அளவு தான் உண்ணணும். அப்போ ஒரு கால்வாசி அளவு நம்ம நீர் அருந்தணும், மீதி வந்து பிளெயினா இருக்கணும். அப்ப அந்த 4 வீசம் கல்லடை அளவு நீர் இருந்தனும், வயிற்றில் 1/4 வயிற்றில் காற்று செல்வதற்காக வெறுமையாக விடணும். அப்பதான் அந்த அஜீரணத்தை நாம் தவிர்க்க முடியும். அப்போ நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, மத்த உறுப்புகளுக்கு செல்கின்ற ரத்தத்தை அந்த வயிறே எடுத்துக்கும். சோ மற்ற உறுப்புகள் இப்ப நிறைய சாப்பிட்டு பாருங்க, மயக்கமா இருக்கும். அவங்களுக்கு மூளை வேலை செய்யாது, ரொம்ப மயக்கமா இருக்கும். கொஞ்ச நேரம் உண்ட மயக்கம் எனக்கு இருக்கு, நான் போய் படுக்கிறேன் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த ஜீரணத்தை செய்யறதுக்காக அவங்களுக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுது. அவங்கள போய் தூங்குன்னு அந்த மூளைக்கு போற செல்கள் அது வந்து அவனை போய் படு, என்னால முடியல. ஏன்னா அந்த வயிற்றுல அந்த ஜீரணமாக அந்த சக்தி இழுக்குது. சோ அவங்க போய் படுத்துக்கிறாங்க நிறைய சாப்பிட்டுட்டு. அப்போ அந்த அஜீரணத்தை உண்டாக்குது அது. ஏன்னா எல்லா சக்திகளும் அங்க போகும்போது மற்ற உறுப்புகள் செயலிழக்குது. மூளை சரியா வேலை செய்யாது, கண்ணுல தூக்கம் வரும், கண்ணுக்கு பார்வை கண்ணை மூடுப்பா கொஞ்ச நேரம் அப்படிங்கும், கை காலெல்லாம் ஓஞ்சு போகும், நீ கொஞ்ச நேரம் படுத்துக்கோ என்னால முடியல அப்படின்னு மற்ற உறுப்புகள் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு யோகியானவன் பாதி வயிறு தான் சாப்பிடணும், கால் வயிறு தண்ணி குடிக்கணும், கால் வயிறுல காற்று செல்வதற்காக வெறுமையா விடணும். சிலரெல்லாம் பசிச்சா சாப்பிடுறது வயிறு நிறைய சாப்பிடுறது இல்ல, மூக்கு முட்டை சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா மந்த புத்தி தானா வந்துரும். மந்த புத்தி அப்படின்னா என்ன என்ன ஆனா என்ன, அப்பா எனக்கு நல்லா சாப்பிட்டாச்சு போய் படுத்துக்கலாம்
அவ்வளவுதான். தூக்கத்திலேயே அவங்க காலத்தை கழிப்பாங்க. மற்ற புலன்கள் அவங்களுக்கு சரியா வேலை செய்ய முடியாது. வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நீங்க ஏதாவது வேலை செஞ்சு பாருங்க, முடியாது. அப்ப மத சடங்குகள் எதுக்கு இருக்கு அப்படின்னா, மோட்சத்திற்கான அந்த படிநிலைகளுக்கு தான் இருக்கோ தவிர, அந்த மோட்ச தர்மம், முக்திக்கான மத சடங்கு அல்லது ஜடவுலக மாசின் பந்தங்களை கடந்த நிலை. இப்ப அந்த மோட்ச தர்மம், முக்திக்கான மத சடங்குகள் நிறைய இருக்கு. யாகம் பண்றது, எதுக்கு யாகம் பண்றோம்னு தெரியாது, ஆனா வீட்டுல நல்லது நடக்கணும். இந்த மாதிரி மத சடங்குகள் வேதங்கள் வந்து நிறைய பரிந்துரைக்குது. உங்களுக்கு கல்வி வேணுமா, சரஸ்வதி கும்பிடுங்க. செல்வம் வேணுமா, லட்சுமி கும்பிடுங்க. குபேரனை கூப்பிடுங்க. இல்ல திருஷ்டி போகணுமா, சுதர்சன ஹோமம் பண்ணுங்க. எதிரிகள் அழியணுமா, சுதர்சன ஹோமம் பண்ணுங்க. இப்படி நிறைய நம்மளுக்கு வழிமுறைகளை வேதங்கள் பரிந்துரைக்கிறது. ஆனால் வேதங்களின் மலர்ச்சொற்களில் மயங்காமல் வேதத்தின் இறுதி நோக்கம் என்ன என்று அறிந்து அதன்படி செயல்படணும். அதுக்கு வந்து சாதாரண மக்களால முடியாது. இப்ப அவங்களுக்கு என்ன வேணும்? ஞானம் வேண்டும். ஞான சக்ஷு, ஞானத்தின் கண் கொண்டு பார்த்தால்தான் முக்திக்கான வழி தெரியும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு குருவை அணுகணும். அப்போ மத சடங்குகளை பொதுவா பொருளாதார வளர்ச்சிக்காக அல்லது புலன் திருப்திக்காக நிறைவேற்றுகிறார்கள். மதச்சடங்கு இப்ப பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு மன நிறைவு இருக்காது. இப்ப கல்யாணத்துல சடங்கு பண்ணாம சும்மா தாலி எடுத்து கட்டிட்டா மன நிறைவு இருக்காது. எதுக்காக அப்படின்னா தேவர்களை திருப்தி பண்ணணும். அப்போ வரவங்களுக்கு அன்னமிட வேண்டும். வரவங்க எல்லாம் மணமக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கணும். ஆனா யார் இப்ப ஆசீர்வாதம் வழங்குறதுக்காக திருமணத்துக்கு போறா? சாப்பிட்டு இந்த பக்கம் போய் அந்த கதவுல வந்துடுறாங்க. அட்டெண்டன்ஸ் கொடுக்குறோங்கிற பேர்ல அந்த மணமக்களோட பெற்றோரை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு திரும்பி வந்துடுவாங்க. மணமக்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு சடங்கு கூட கிடையாது. இப்படி காலம் போற போக்குல எல்லாமே மாறிடுச்சு. அதனால யோகத்தில் முன்னேற விரும்பும் ஒருவருக்கு அதெல்லாம் பரிந்துரைக்கப்படுறது இல்ல. மத சடங்குகள் எல்லாம் பரிந்துரைக்கப்படாது. ஏன்னா பக்தி யோகம் டைரக்டா நீங்க வந்து லிஃப்ட்ல போற மாதிரி. மற்ற யோகங்கள் வந்து நிறைய சடங்கு வழிமுறைகளுக்கு அப்புறம் தான் நீங்க பக்தியை தொட முடியும். ஆனா பக்தி யோகத்தை தொட்டவர்கள் மற்ற அனைத்தையும் உள்ளடக்கி அவங்க வந்து அதை அறிந்தவர்களாகவும் அதை செய்தவர்களாகவும் இருப்பார்கள். ஏன்னா பக்தி யோகம் வரப்ப அங்க ஞான யோகம், கர்ம யோகம் எல்லாமே உள்ளடங்கிருது. சித்திகள் எல்லாமே கைவரப் பெறுகின்றது. அடுத்தது ஸ்லோகம் 4. அஹிம்சா சத்யமஸ்தேயம் யாவர்த்தத்த பரிக்கிரஹ பிரம்மச்சரியம் தப சௌச்சம் ஸ்வாத்யாய புருஷார்ச்சனம். ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன். படி. பதம் 4, அது மொழிபெயர்ப்பு. ஒருவர் அகிம்சையையும் உண்மையையும் கடைபிடிக்க வேண்டும். திருட்டை தவிர்க்க வேண்டும். அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள தேவையானதை மட்டும் உடமையாக கொண்டு திருப்தி அடைய வேண்டும். அவர் புலனுகர்வு வாழ்வில் இருந்து விலகியிருத்தல் வேண்டும். துறவரத்தை கடைபிடிக்க வேண்டும். தூய்மையாக இருக்க வேண்டும். வேதங்களை படிக்க வேண்டும். பரமபுருஷ பகவானின் தெய்வீக வடிவத்தை வழிபட வேண்டும். பொருளுரை. இந்த பதத்தில் உள்ள புருஷாசனம் என்ற சொல்லின் பொருள் பரமபுருஷ பகவானை, அதிலும் சிறப்பாக பகவான் கிருஷ்ணரின் வடிவத்தை வழிபடுதல் என்பதாகும். கிருஷ்ணரே உண்மையான புருஷர் அல்லது பரமபுருஷ பகவான். புருஷம் சாஸ்வதம் என்ற அர்ஜுனனால் பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதனால் யோக பயிற்சியில் ஒருவர் தன் மனத்தை கிருஷ்ணர் மேல் ஒருமுகப்படுத்துவது மட்டுமல்லாமல் தினமும் கிருஷ்ணராகிய தெய்வத்தை அல்லது வடிவத்தை வழிபட வேண்டும். ஒரு பிரம்மச்சாரி மனத்துறவை மேற்கொள்கிறார். தன் புலன் நுகர் வாழ்வை கட்டுப்படுத்துகிறார். ஒருவர் தடையில்லா புலன் நுகர் வாழ்வை அனுபவித்துக் கொண்டே யோகத்தை பயிற்சி செய்ய முடியாது. அது போக்கிரித்தனமாகும். யோகிகள் என்று அழைக்கப்படுவார்கள். ஒருவர் தான் விரும்புகின்றபடி அனுபவித்துக் கொண்டே போகலாம், அதே சமயம் யோகியாகலாம் என்று விளம்பரப்படுத்துகின்றனர். ஆனால் இது முழுவதும் அதிகாரப்பூர்வமற்றது. ஒருவர் மனத்துறவை கடைபிடிக்க வேண்டும் என்று இங்கு தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. பிரம்மச்சரியம் என்றால் ஒருவர் பிரம்மருடன் கொள்ளும் தொடர்பில் அல்லது முழுமையாக கிருஷ்ண உணர்வு நிலையில் எளிமையாக தன் வாழ்வை நடத்துகிறார். பாலியல் வாழ்வுக்கு அதிகம் அடிமையானவர்களால் கிருஷ்ண உணர்வு நிலைக்கு அழைத்துச் செல்லும் விதிமுறைகளை கடைபிடிக்க முடியாது.
புலன்நுகர் வாழ்வு மணமானவர்களுக்கு மட்டுமே என்று வரையறுக்கப்பட வேண்டும். ஒரு மனிதரின் புலன்நுகர் வாழ்வு திருமணமானவருக்கு மட்டுமே என்று வரையறுக்கப்பட்டால் அவரும் பிரம்மச்சாரி என்று அழைக்கப்படுகிறார். ஒரு யோகிக்கு அஸ்தேயம் என்னும் சொல்லும் மிக முக்கியமானது. அஸ்தேயம் என்றால் திருட்டிலிருந்து விலகி இருத்தல் என்று பொருள். விரிவாகச் சொன்னால் தனக்கு தேவையான அளவை மீறி செய்தால் ஒவ்வொருவரும் திருடன்தான். ஆன்மீக பொது உடைமையின்படி ஒருவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள தேவையான அளவை விட அதிகமான உடைமையாக்கி கொள்ளக்கூடாது. அதுவே இயற்கையின் நீதி. தனக்கு தேவையானதை விட அதிக பணம் அல்லது அதிக உடைமைகளை சேர்ப்பவர் திருடன் என்று அழைக்கப்படுகிறார். ஒருவர் செல்வத்தை சேர்த்து கொண்டு அதனை வேள்விக்காக அல்லது பரமபுருஷ பகவானின் வழிபாட்டிற்காக செலவழிக்கவில்லை எனில் அவன் சிறந்த திருடன் ஆவான். ஸ்வாத்யாய என்றால் அதிகாரபூர்வமான வேத நூல்களை படித்தல் என்று பொருள். ஒருவர் கிருஷ்ண உணர்வு இல்லாவிட்டாலும் அவர் யோக முறையை பயிற்சி செய்தால் அவர் புரிந்து கொள்வதற்காக தரமான வேத இலக்கியங்களை படிக்க வேண்டும். யோகத்தை நிகழ்த்துவது மட்டும் போதுமானது அல்ல. கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆச்சாரியராகவும் சிறந்த பக்தராகவும் விளங்கும் நரோத்தம தாச தாகூர கூறுகிறார், எல்லா ஆன்மீக செய்திகளும் 3 மூலங்களாகிய புனிதர்கள், தரமான ஆன்மீக நூல்கள் மற்றும் ஆன்மீக குருவிடமிருந்து புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த 3 வழிகாட்டிகளும் ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றத்திற்கு மிகவும் முக்கியமானவர்கள். பக்தி தொண்டாகிய யோகத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு ஆன்மீக குரு தரமான இலக்கியத்தை வகுத்துரைக்கிறார். அவர் ஆன்மீக குறிப்பிலிருந்து மட்டும் தானாக பேசுகிறார். அதனால் தரமான ஆன்மீக நூல்களை படித்தல் யோகத்தை செய்வதற்கு அவசியமானது. தரமான ஆன்மீக நூல்களை படிக்காமல் யோகத்தை பயிற்சி செய்வது என்பது நேரத்தை வீணாக்குவதாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஒருவர் அகிம்சை உண்மையே கடைபிடிக்கணும். அகிம்சை அப்படின்னா நாம நினைச்சுக்கிறோம் உயிர்களை கொல்லாமல் இருப்பது அகிம்சை அப்படின்னு. ஆனா ஹிம்சை என்கின்ற சொல்லை நாம பார்த்தோம் அப்படின்னா நாம நிறைய ஹிம்சை பண்றோம். எப்படி? மன ரீதியாகவும் ஹிம்சை பண்றோம். ஒருத்தருக்கு தேவையில்லாத ஒரு சங்கடங்களை உருவாக்கும் போது அது ஹிம்சை. சோ அகிம்சை அப்படின்னா உயிர்கொலை மட்டும் கிடையாது. மற்ற உயிர்களை பாதிக்கும் வகையில் நாம் செய்யும் செயல்கள் அனைத்துமே அகிம்சை. இப்ப நான் ஒரு பேச்சு ஒருத்தர் வந்து கடும் சொல்லால பேசுறோம், அது கூட அகிம்சை தான். சோ அகிம்சை அப்படின்னு நிறைய பேரு அரசியல்வாதிகள்லாம் சொல்லுவாங்க, அகிம்சை அகிம்சை. காந்தியடிகள் கூட சொன்னாரு அகிம்சை அப்படின்னு. ஆனா அந்த வார்த்தைக்கு பொருள் புரியாம அவங்க என்ன சொல்றாங்க, உயிர்களை கொல்லக்கூடாது. உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் போய் வீட்டுல நிறைய சண்டை போடலாம், முட்டை சாப்பிடலாம், நான் அகிம்சைவாதி அப்படின்னு பெயர் மட்டும் வெளியில சொல்லிக்குவான். ஆனா அவன் வந்து உள்ள எல்லா அக்கிரமங்களையும் பண்ணுவான். மாமிசம் மட்டும் சாப்பிடாம இருக்கிறது கிடையாது, மற்றவர்களை புண்படுத்தும் செயலும் அகிம்சை. இப்போ உண்மையை கடைபிடிக்கணும், திருட்டை தவிர்க்கணும். அப்ப தன்னை பாதுகாத்துக் கொள்ள தேவையானதை மட்டும் உடைமையாகி கொண்டு திருப்தி பண்ணணும். அப்போ திருட்டு அப்படின்னா என்ன? தனது பாதுகாப்பிற்கும் மேல அளவுக்கு அதிகமான செல்வங்களை சேகரிப்பதும் திருட்டுதான். ஏன்னா ஒரு செல்வம் சேகரிக்கிறதுக்கு ஒரு பணக்காரன் என்னென்ன பண்றான் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் வந்து டாக்ஸ் பே பண்றதுக்காக நிறைய குறுக்கு வழிகளை கையாளணும். ஆடிட்டர் வச்சு அவன் தப்பு கணக்குகள் எல்லாம் எழுதி அடுத்தவங்க கிட்ட கொள்ளையடிச்சாதான் முடியும். அது வந்து வியாபார தர்மம்னு கூட சொல்லுவாங்க. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல லாபம் வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு பொருளோட விலையை விட 4 மடங்கு 5 மடங்கு. ஏன்னா நம்மளுக்கு தெரியாத இப்ப மருந்துகள்லாம் பாத்தீங்கன்னா ஆங்கில மருந்துகள், அலோபதி மருந்துகள்னு சொல்லப்படுற அந்த மருந்து விலை ரொம்ப மலிவான விலை, தயாரிப்பு விலை. ஆனா விற்பனை விலை பாருங்க விண்ணை தொடும் விலையா இருக்கும். அப்ப இதனால யாரு பாதிக்கப்படுறாங்க? ஏழைகள். பணக்காரங்க என்ன விலை கொடுத்து வாங்குறாங்க, ஏன்னா அவங்க கொள்ளையடிச்ச பணம். ஆனா ஏழைகள் எங்க போவாங்க? சோ அதுக்காகவே அவங்க வந்து பாடுபட வேண்டி இருக்கு. ஒரு மருந்து வாங்கணும், இப்ப கேன்சர் பேஷண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நிறைய செலவு பண்ணணும் அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு. அன்னைக்கெல்லாம் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது சர்வீஸ் அப்படின்னா ஒரு மக்களுக்கு இலவசமாக செய்யும் சேவையாக செய்த கல்வி,
மருத்துவம் எல்லாம் இன்னைக்கு பலமான வியாபாரம் ஆயிருச்சு. இப்ப கல்வி அப்படிங்கிறது எந்த ஸ்கூல்ல அதிகமா ஃபீஸ் வாங்குறாங்களோ அங்கதான் குழந்தைகளை சேர்த்துறான்னு பேரண்ட்ஸும் போட்டி போட்டுட்டு நிக்கிறாங்க. ஏன்னா அங்கதான் நல்ல அறிவு வளரணும். அறிவு அப்படிங்கிறதுக்கே விளக்கம் தெரியாத மக்கள் அறிவற்ற மூடர்களாக அந்த பள்ளிகள்ல கொண்டு போய் குழந்தைகளை சேர்த்துறாங்க. ஆன்மீக அறிவு தான் உண்மையான அறிவு. ஜட அறிவுங்கிறது என்றும் நிரந்தரம் அல்ல. அது வந்து வெறும் ஏடிஎம் மெஷின் மாதிரி. குழந்தைகளை அங்க போட்டா பணம் எடுக்கலாம், குழந்தைகிட்ட பணம் கறக்கலாம், பின்னாடி பெரியவங்களாகி அவங்க சம்பாரிச்சு போடுவாங்க. ஆனா அடிப்படை புத்தி கூட இல்லாத அந்த கல்விக்கு என்ன பலன்? ஏன்னா தங்கள் உணர்வுகளை அவங்க சுத்தப்படுத்த தெரியாது. உடலை வேணா வளர்த்திக்கலாம் அந்த செல்வத்தினால. நல்ல உடலுக்கு என்னென்ன இந்திரிய சுகம் என்னென்ன இருக்கோ வசதிகளை எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா அவங்கள மனசை கட்டுப்படுத்த தெரியாது. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் தவறுகள் செய்து இளம் வயதிலேயே குற்றவாளிகளாக இருக்கிறாங்க. நிறைய இளம் வாலிபர்கள், இளம் பெண்கள் எல்லாம் குற்றத்துல ஈடுபடுறாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு சரியான ஆன்மீக கல்வி கொடுக்கப்படவில்லை. ஆன்மீக கல்வியில தான் உண்மையான அறிவு இருக்கு. ஆனா அவங்க அறிவு இருக்கிறதா நினைச்சு பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களை தேர்ந்தெடுத்து அதுல அப்படியே மெக்கானிக்கலா மெஷின் மாதிரி அவங்கள ஏக்கறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த உணர்வு தீவிரமா இருக்கோ தவிர, ரஜோகுணத்துல இருக்கோ தவிர சாத்விக குணம் வர்றது கிடையாது. எப்படி ஒருவருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட தெரியாம வளர்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. சோ ஆன்மீகம் அப்படிங்கிறது கற்பனைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மிகவும் அடிப்படையான விஷயம் அங்க வந்து அவங்களுக்கு எதுவும் கொடுக்கப்படுவது இல்லை. அதனால அவங்கள சொல்லி குத்தமே இல்லை. ஏன்னா இதெல்லாம் பெரியவங்க தப்பு, அரசியல்வாதிகள் தப்பு. நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட தலைவர்களுக்கு தெரியறது இல்ல. ஆன்மீக கல்வியை அழித்து பௌதிக கல்வியை வளர்த்துட்டே இருக்கிறாங்க. இது எங்க போய் முடியும்னு தெரியல. இன்னைக்கும் சில ஆன்மீகவாதிகள் இருக்கங்காட்டிக்குத்தான் நம்மளுக்கு மழை பெய்கின்றது, உணவு கிடைக்கிறது. சோ இயந்திரமயமாக்குதல் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் இயந்திரமயமாக்குறதுனால நம்மளுக்கு விவசாயம் வளராது. அப்போ உணவு, வயிற்றுக்கு உணவில்லையேல் வேற என்ன வேணும் நம்மளுக்கு? சோ இயந்திரங்கள் வந்து உணவு போடாது நம்மளுக்கு. இப்ப கொரோனா பீரியட்ல பாத்தீங்கன்னா எல்லா கடையும் சாத்திட்டாங்க. அப்போ காய்கறி கடை, மெயினா காய்கறி கடை, மளிகை கடை மட்டும் திறக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில குறிப்பிட்ட மணி நேரம். அப்ப மக்கள் என்ன பண்ணாங்க? உடனே ரஷ் பண்ணாங்க. அந்த இடத்துல ஓடி போய் எல்லாரும் குவிஞ்சாங்க. ஒரு நாளைக்கு வேணுங்கிறத விட்டுட்டு அவங்க ஒரு மாசத்துக்கு வேணுங்கிறத ஃபுல்லா வாங்கி தள்ளுனாங்க. அப்ப பற்றாக்குறை ஏற்பட்டது. சோ எமர்ஜென்சி பீரியட்ல நம்மளுக்கு வயிறு தான் கேட்குமோ தவிர இயந்திரம் கேட்காது. காரை வச்சு நம்ம சாப்பிட முடியுமா? இல்ல கம்பியை வச்சு சாப்பிட முடியுமா? மெஷினை வச்சு சாப்பிட முடியாது. அப்போ அடிப்படை விஷயங்கள் எல்லாம் இப்ப மறந்துட்டு தேவையற்ற ஆடம்பர விஷயங்கள்ல நிறைய கவனம் செலுத்துகிறார்கள். அப்ப புலனுகர்வு வாழ்விலிருந்து விலகி இருக்கணும் அப்படின்னா இந்த மெஷினைஸ்ட் மெக்கானிக்கல் வாழ்க்கையிலிருந்து, இயந்திரமயமான வாழ்க்கையிலிருந்து விலகி இருக்கணும். அப்ப அதான் புலனுகர்வை தூண்டுகிறது. நம்ம எவ்வளவு சேர்த்தாலும் நம்மளுக்கு பத்தல இன்னும் 1 கோடியை 2 கோடியா மாத்துறது, 2 கோடியை 10 கோடியா மாத்துறது, 10 கோடியை 100 கோடியா மாத்துறதுன்னு எல்லாம் அந்த புலனுகர்வு வாழ்வுல ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் துறவரத்தை கடைபிடிக்கணும், தூய்மையா இருக்கணும், வேதங்களை படிக்கணும். இப்ப பகவானின் தெய்வீக வழிபாட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா பகவான் பரம புருஷர். அவர் புருஷர் மட்டும் இல்ல. அர்ஜுனன் சொல்றாரு, பரம் பிரம்ம பரம்தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும் அப்படின்னு. இப்ப பகவான் தான் பரம புருஷர். பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம். திவ்யம் அப்படின்னாலே மிக உயர்ந்த சொல். அவர் திவ்யமயமானவர். இது வந்து பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இப்போ யோக பயிற்சியில ஒருவர் மனதை கிருஷ்ணர் மேல் ஒருமுகப்படுத்துவது மட்டுமில்லாமல் தினமும் கிருஷ்ணர் ஆகிய தெய்வத்தை அல்லது வடிவத்தை வழிபட வேண்டும். ஏன்னா வடிவம் இல்லாம சூன்யத்தின் மீது நம்மளுடைய கவனத்தை செலுத்த முடியாது. யாராவது சூன்யத்தின் மேல கவனத்தை செலுத்த முடியுமா? முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு மேல உட்கார முடியாது. ஏன்னா நம்மளுடைய மனமானது மிகவும் சஞ்சலமானது. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்திரிடம் தஸ்யாகம் நிக்கிரகம் மன்யே வாயு ஏவ சுதுஷ்கரம்னு அர்ஜுனன் சொல்றார்.
என்னால காற்றை கூட அடக்கிவிட முடியும், ஆனால் என் மனதை அடக்க முடியவில்லை. ஆனானப்பட்ட அர்ஜுனனே சொல்லும்போது நாமெல்லாம் ஏமாத்துறோம். இப்ப ஒரு பிரம்மச்சாரி மனத்துறவை மேற்கொள்கிறார். இப்ப பிரம்மச்சாரி அப்படின்னா முதல்ல மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவதுதான் யோக நிலையில் முதல் பயிற்சி. இப்படி ஒரு பிரம்மச்சாரி யோக முறையில மனதை கட்டுப்படுத்துறார். அப்ப புலனுகர்வ வாழ்வை அனுபவித்துக் கொண்டே யோக பயிற்சியை செய்ய முடியாது. அது போக்கிரித்தனம்னு சொல்றாரு சில பிரபுபாதர். ஏன்னா எனக்கு அக்கறையும் வேணும், இந்த கரையும் வேணும். 2 கால் 2 பக்கம் இருந்தா முடியாது, நடக்க முடியாது. ரயில் தண்டவாளத்துல எப்படி ஒரு ஒரு காலை அந்த பக்கம் வச்சுட்டு இந்த காலை இந்த பக்கம் வச்சுட்டு, அப்ப ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் சொல்லுவாங்க. அது மாதிரி போக முடியாது. அப்ப யோகிகள் என அழைக்கப்படுவது தான் விரும்புகிறபடி அனுபவித்துக் கொண்டே போகலாம், அதே சமயம் யோகியாகலாம் அப்படின்னு விளம்பரப்படுத்துறாங்க. அது தவறு. அது அதிகாரப்பூர்வமானது கிடையாது. அப்ப மனத்துறவை மேற்கொள்ள வேண்டும். பிரம்மச்சரியம் அப்படின்னா பிரம்மனுடன் கொள்ளும் தொடர்பினால கிருஷ்ண உணர்வு நிலையை எளிமையா வாழ்வு நடத்தன வேண்டும். சோ சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். கிருஷ்ண உணர்வு அப்படின்னாலே எளிமையான வாழ்வு, ஆடம்பரம் இல்லாம அத்தியாவசியங்களை மட்டும் எடுத்துக்கணும். ஆனா கிருஷ்ண உணர்வுல தன்னுடைய வருமானத்துல அனைத்து சேவைகளும் பண்ணணும். அப்ப பால்வியல் வாழ்வுக்கு அதிகம் அடிமையானவர்களால் கிருஷ்ண உணர்வு நிலைக்கு அழைத்து செல்லும் விதிமுறைகளை கடைபிடிக்க முடியாது. ஏன்னா பால் உணர்வு அப்படிங்கிறது தான் ரொம்ப நம்மளுக்கு டைவர்ஷன். அப்ப பக்தி வாழ்வுக்கே அது மிகவும் பெரும் தடையாக உள்ளது பாலுணர்வு அப்படிங்கிறது. ஏன்னா ஆண் பெண் அப்படின்னாலே இந்த உலகமே அதுலதான் இயங்கி கொண்டிருக்கிறது, அந்த இன கவர்ச்சியினாலதான். ஆனா பக்திக்கு அது ரொம்ப மோசமானது. இப்ப பக்திக்குள்ள முன்னேறணும் அப்படின்னா அதை தவிர்க்கணும். அப்ப திருட்டிலிருந்து விலகி இருந்த அப்படிங்கிறது அளவுக்கு மீறி சொத்து சேர்க்க கூடாது. சொத்து அதிகமா சேர்க்கிறவங்க கண்டிப்பா திருட்டுல ஈடுபடுவாங்க. ஒரு பொருளுக்கு அநியாயமான விலை வச்சு அதை சந்தையில விற்று அதை வச்சு பங்களா கட்டுறது, மேலும் மேலும் சொத்து சேர்க்கிறது. எந்த ஒரு பணக்காரனும் பாவம் சேர்க்காம சொத்து சேர்க்கிறது கிடையாது. அப்போ எவ்வளவு தூரம் பணம் சேர்க்கிறோமோ அந்த அளவு பாவத்தையும் அந்த நபர் சேர்க்கின்றார். ஏன்னா அவர் கிருஷ்ணர் வழிபாட்டுல ஈடுபடவில்லை, அந்த சொத்தை பகவானுக்காக அர்ப்பணிக்கவில்லை என்றால் அவர் கண்டிப்பா ஒரு பாவி, பெரும் பாவி. இப்ப வேணா வாழலாம் காரோடையும் பங்களாவோடையும், ஆனா அவர் இறக்கும்போது நோவோட நரகத்துக்கு தான் போவார். அப்புறம் சுவாத்தியாய அப்படின்னா வேத நூல்களை படித்தல். பகவத்கீதை, பாகவதம் போன்ற வேத நூட்களை, அதிகாரப்பூர்வமான அந்த வேத நூட்களை படிக்க வேண்டும். ஏன்னா படிக்கலைன்னா ஒண்ணுமே தெரியாது. இப்ப எத்தனை பேருக்கும் சடங்குகளோட விதிமுறை தெரியும், ஒண்ணும் தெரியாது. சோ வேதங்களை படிக்கும் போதுதான் நம்மளுக்கு இப்போ வேதங்களோட சாரம் என்ன? பகவத்கீதை, பாகவதம். சோ வியாசதேவர் அதுக்குன்னே நம்மளுக்கு வேதங்களை தொகுத்து நம்மளுக்கு பகவத்கீதை, பாகவதம் போன்ற நூட்களாக நம்மளுக்கு முன்னோர்கள் தந்திருக்காங்க. பாகவதம் வியாசதேவரால தொகுக்கப்பட்டது. நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசம் மாலயம் முகோர் அகோர் ரசிகா புகு பாவுகாக அப்படின்னு. பாகவதம் மிக மிக இனிமையானது, ஆஸ்பீசியஸ், மங்களகரமானது. எங்கெல்லாம் அதை படிக்கிறோமோ அங்கெல்லாம் பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஏன்னா பகவான் கிருஷ்ணர் அங்கு எழுந்தருளி இருக்கிறார். பாகவதம் வேறல்ல, பகவான் வேறல்ல. பகவானோட சவுண்ட் இன்கார்னேஷனா பாகவதமா வந்திருக்கார். கிருஷ்ணஸ்வதாமோ பகதே தர்ம ஞானாதி பீகசக கலௌநஷ்ட திருஷாமேச பிராணர்கோ அதுனோதிதக அப்படின்னு. பிராணர்கோ, பிராணங்கள் வடிவமாக நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். சோ இந்த இதிகாசங்கள், புராணங்கள், 108 உபனிஷங்கள், இதனோட எல்லா தொகுப்பும் இந்த பாகவத்துல இருக்கு. அதனால தனித்தனியா நான் போய் எந்த புக்கையும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவும் முக்கியமா ஸ்ரீல பிரபுபாதருடைய இந்த புத்தகம் நம்மளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது. அப்ப நம்மளுக்கு பிரபுபாதர் போன்ற தூய பக்தர்களோட அசோசியேஷன் கிடைக்குது. ஏன்னா அவர் தான் இந்த புத்தகங்கள் மூலமா நான் இருக்கிறேன், உயிருடன் இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா பக்தர்களோட அசோசியேஷன் எடுத்தாதான் பக்தியில முன்னேற்றம் கிடைக்கும். சத் சங்கம், அந்த சங்கமும் நமக்கு கிடைக்கிறது
அது மட்டுமல்ல, நம்மளை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். பாகவதம் கேட்க கேட்க நம் உணர்வு தூய்மையாகிக் கொண்டே இருக்கிறது. மிக மிக மங்களகரமானது. இப்போ நிறைய பேரு இந்த உலகத்துல நிறைய வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. சிலர் டீ ஆத்திட்டு இருக்காங்க, சிலர் ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, சமைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அங்க எந்த ஒரு மங்களம் இல்ல. ஏன்னா மங்களம் என்பது சில பிரபுபாதர் சொல்கிறார், வெள்ளிக்கிழமையோ பூ வைக்கிறதோ குங்குமம் வைக்கிறதோ இல்ல இந்த மாதிரி வெளிப்புற செயல்கள்ல மங்களம் கிடையாது. யார் ஒருவர் கிருஷ்ண உணர்வை வளர்த்துக் கொள்வதற்கான செயல்களில் ஈடுபடுகிறார்களோ பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே மங்களம் அப்படின்னு சில பிரபுபாதர் அடிச்சு சொல்றார். மற்றதெல்லாமே அமங்கலம் இந்த உலகத்துல. ஏன்னா இது ஜட உலகம். ஜட உலகத்துல எதுவுமே மங்களம் கிடையாது. ஏன்னா இந்த மங்களம் அப்படிங்கிற எங்கிருந்து வந்தது? ஆன்மீக லோகத்திலிருந்து வந்தது. ஜட உலகத்துல இருக்கிறது எல்லாமே அமங்கலம் தான். ஏன்னா ஜட உலகம் அப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நம்மளுக்கு எது மங்களம்? அங்க ஆன்மீக லோகத்தில் வந்திருக்கும் இந்த மங்களகரமான பகவானை பற்றிய ஒளி எல்லாமே மங்களகரமானது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானை பற்றி விவரிக்கும், பகவானின் பக்தர்களை பற்றி விவரிக்கும் இந்த பாகவதம் மங்களகரமானது. பகவானால் பேசப்படும் அந்த பகவத்கீதை மங்களகரமானது. சைத்தன்ய சரிதாமிர்தம் மங்களகரமானது. பகவான் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் மங்களகரமானது. அவரது நாமம், ரூபம், குணம், லீலை, புகழ், அவரது ஐஸ்வர்யங்கள், அவரது சகாக்கள், இது எல்லாமே மங்களகரமானது. அப்ப ஆன்மீகம் மட்டும்தான் மங்களம். ஆன்மீகம்னா பகவானை பற்றியது மட்டுமே, மற்றதெல்லாமே அமங்கலம். சோ மங்களம் நாம விரும்புறோம். எல்லாமே ஆஹா மங்களகரமா இருக்கு அப்படின்னா அங்க பாகவதம் இருக்கணும், பாகவதம் பேசப்பட வேண்டும். அது யாரால பேசப்படணும்? பக்தர்களால பேசப்படணும். அதை பக்தர்கள் கேட்க வேண்டும். பக்தர்கள் அல்லாதவர்கள் கேட்டா கூட அது புரியாது. பகவான் மேல ஈர்ப்புள்ளவர்கள் கேட்டால்தான் அவங்களுக்கு புரியும். கேட்பதிலையும் பல விதங்கள் இருக்கிறது. அதை நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்ப ஆன்மீக குறிப்பிலிருந்து மட்டும் தானாக பேசுகிறார். அப்படி பேசுறவர் தானா சொந்த கருத்துக்களை சொல்றது கிடையாது. அவங்க வேதங்களிலிருந்து பகவான் என்ன சொல்றாரோ அதை அப்படியே சொல்றாங்க. அவங்களோட சொந்த கருத்தை சொல்றது இல்லை. ஏன்னா சொந்த கருத்து அப்படிங்கிறது அது கற்பனையானது. அதனால் தரமான ஆன்மீக நூல்களை படித்தல் யோகத்தை செய்வதற்கு அவசியமானது. தரமான ஆன்மீக நூல்களை படிக்காமல் யோகத்தை பயிற்சி செய்வது என்பது நேரத்தை வீணாக்குவது. ஏன்னா இப்ப ஒரு டாக்டர் ஆகணும்னா அதுக்கு அது மெடிசனுக்குரிய சப்ஜெக்ட் படிக்கணும், புத்தகங்கள் படிக்கணும். ஒரு என்ஜினியருக்குரிய சப்ஜெக்ட் படிச்சாதான், அந்த புத்தகங்கள் படிச்சாதான் என்ஜினியர் ஆக முடியும். அப்ப ஆன்மீகம் என்றால் நம்ம மனத்துக்கு கற்பனைக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் கற்பனை பண்ணி பண்றது ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகத்திற்கும் படிப்பிருக்கின்றது. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அவங்க சொந்த கருத்தை உட்புகுத்தி நாங்க பக்தர்கள், நாங்க ஐயப்ப பக்தர்கள், நாங்க முருக பக்தர்கள், கணபதியோட பக்தர்கள் இப்படி சொல்லிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஆன்மீக அறிவு கிடையாது. அது தேவர் வழிபாட்டுல ஈடுபடுறவங்களுக்கு அதுவும் புரியாது. அடுத்தது ஸ்லோகம் 5. மனனம் சதா ஜனஜய ஸ்தைரியம் பிராணஜய சனைக பிரத்யாகாராச்சேத்ரியானாம் விஷயான் மனசா ஹிருதி. ஹரே கிருஷ்ணா. ஹரே மொழிபெயர்ப்பு. ஒருவர் வேறுபட்ட யோக நிலைகளை பயிற்சி செய்வதன் மூலம் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். நித்திய தன்மையை பெறுதல் வேண்டும். உயிர் நிலையான காற்றை சுவாசிப்பதை கட்டுப்படுத்தி புலனுக்கான பொறிகளிலிருந்து புலன்களை பின் இழுத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு இதயத்தில் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். பொருளுரை. பொதுவாக யோக பயிற்சிகளும் குறிப்பாக ஹட யோகமும் அவற்றோடு முடிவன அல்ல. அவை நித்திய தன்மையை அடைவதற்கான முடிவுக்கு வழிகள் ஆகும். முதலில் ஒருவர் சரியாக அமர முடிய வேண்டும். பின்னர் மனமும் கவனமும் யோகத்தை பயிற்சி செய்ய போதுமான அளவு நிலைத்திருக்கும். படிப்படியாக ஒருவர் உயிர்நிலையாக விளங்கும் காற்றின் சுழற்சியை கட்டுப்படுத்த வேண்டும். அந்த கட்டுப்பாடுடன் அவர் புலனுக்கான பொறிகளிலிருந்து புலன்களை பின்னெடுத்துக் கொள்ள முடியும். முந்தைய பதத்தில் ஒருவர் மனத்துறவை கடைப்பிடிக்க வேண்டும் என்று கூறப்பட்ட
உள்ளது. புலன் கட்டுப்பாட்டின் முக்கிய அம்சம் புலனுகர் வாழ்வை கட்டுப்படுத்தல் ஆகும். அது பிரம்மச்சரியம் எனப்படுகிறது. வேறுபட்ட அமரும் நிலைகளை பயிற்சி செய்வதன் மூலம் உயிர்நிலையான காற்றை கட்டுப்படுத்துவதன் மூலம் ஒருவர் தடையற்ற புலன் நுகர்ச்சியிலிருந்து புலன்களை அடக்கி கட்டுப்படுத்த முடியும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இங்க யோக நிலைகள் எப்படி நித்தியத்தன்மை பெறுவதற்காக நாம 5 விதமான காற்று இருக்கு. சமான, உதான, பிராண, இந்த மாதிரி 5 வகையான காற்றுக்கள் இருக்கு. அந்த ஆத்மாவை சுற்றி இந்த 5 வகையான காற்றுக்களை கட்டுப்படுத்துறது. சோ இந்த மாதிரி கட்டுப்படுத்துவதன் மூலமாக நம் புலன்களை கட்டுப்படுத்த முடியும். அப்ப இதயத்தை நாம ஒருமுகப்படுத்த முடியும். சோ இதுதான் அந்த காலத்துல யம, நியம, ஆச்சன, பிராணயாமா, பிரத்யங்காரா, தாரண, சமாதி அப்படிங்கிற நிலை ஒவ்வொன்றும் போச்சு. அப்போ ஆச்சன அப்படின்னா எவ்வாறு அமருவது, ஆசனம், அதன் மூலமாக மனதை அடக்கிறது. இப்ப எதை எடுத்துக்கணும், நியம, எதை எடுத்துக்க கூடாது, யம நியம, ஆச்சன, பிராணயாமா. பிராணயாமா அப்படின்னா மூச்சு பயிற்சி, வெளிமூச்சை உள்மூச்சாகவும் உள்மூச்சை வெளிமூச்சாகவும், இப்படி பல நிலைகளை கடந்து வரும்போது மனம் தானாக கட்டுப்படும். ஆனா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ ஒவ்வொரு சக்கரா, சட் சக்கரா இருக்கு. அந்த சட் சக்கராவை பயிற்சி பண்ணி, அப்ப பொறிகளிலிருந்து புலன்களை பின்னுழுத்து கொள்ளுதல். எப்படி ஆமை தனது ஓட்டுக்குள்ள எல்லா புலன்களையும் அடக்குகின்றதோ அது போல நாம் எல்லா உறுப்புகளையும், கண்களை மூடணும் அப்படின்னா தூக்கம் வந்துடும். அப்ப கண்களை மூடியும் மூடாமலும் வச்சிருக்கணும். அப்ப கண்கள் வேடிக்கை பார்க்க கூடாது. மூடினா தூக்கம் வந்துடும். அப்ப தூங்கவும் முடிக்கூடாது. அதே போல கண்கள் வேடிக்கை பார்க்கவும் கூடாது, கவனம் சிதறும். அதனால கண்களை அரை கண்கள் திறந்த நிலையில அந்த நெற்றி புருவத்திற்கு இடையில ஆக்ஞா சக்கரத்துல மனதை நிலைநிறுத்தி இந்த மாதிரி பல யோக நிலைகளை செய்வாங்க. அப்ப முதுகெலும்பு நேரா இருக்கணும், முதுகு நிமிர்ந்து இருக்கணும், ஆசனம் போடணும். அது கீழே, ஆசனத்திற்கு கீழே ஒரு புலித்தோலோ மான் தோலோ இருக்கணும். இந்த மாதிரி பல சட்டங்கள் இருக்கு ஒருவர் யோகம் பண்ணணும் அப்படின்னா. இன்னைக்கு மாதிரி ஒரு யோகா சென்டர்ல போய் உக்காந்துட்டு கீழே ஒரு சின்ன பாயை போட்டுட்டு மனதை நான் கட்டுப்படுத்துறேன், சூனியத்துல நிலைநிறுத்துறேன் அப்படின்னா யாராலையும் முடியாது. அதெல்லாம் போலி யோகா. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட்டுட்டு போய் யோகா பண்றேன் அப்படின்னு உட்காந்துக்குவாங்க. எப்படி அவங்களால யோகா பண்ண முடியும்? புலன்களை முதல்ல வாயை அடக்கணும். வாச்சோ வேகம், மனச குரோதோ வேகம், ஜிக்வா வேகம். நாக்கு ரொம்ப அடிமை. புலன்களையே மிகவும் முக்கியமானது நாக்கு. ஏன்னா நாக்கு என்ன வேணா பேசும், என்ன வேணா சாப்பிடும். அதையெல்லாம் பண்ணிட்டு போய் யோகா பண்றேன்னா எப்படி அந்த மனது அடங்கும்? வாயில வந்ததெல்லாம் பேசுறது, வாய்க்கு போனதெல்லாம் சாப்பிடுறது, ரோட்ல போறதெல்லாம் சாப்பிடுறது, ரோட்ல ஏதாவது வாசம் வந்தா உடனே அதை வாங்கி சாப்பிடுவாங்க. சோ முதல்ல புலன்களை அடக்கணும் அப்படின்னா பயிற்சி வேண்டும். அந்த பயிற்சி இல்லாம போய் யோகா பண்ற, மனசை மட்டும் கட்டுப்படுத்துறேன்னா டைரக்டா யாராலையும் மனசு கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கெல்லாம் பல பயிற்சிகள் பண்ணி அப்புறம் தான் மனசுக்கு போக முடியும். இப்ப வேறுபட்டு அமரும் நிலைகளை பயிற்சி செய்வதன் மூலம் உயிர் நிலையான காற்றை கட்டுப்படுத்துவதன் மூலம், உயிர் நிலையான காற்றை, அப்ப இந்த பிராணவாயு, அதை கட்டுப்படுத்துறதன் மூலமா ஒருவர் தடையற்ற புலனுகர்ச்சியிலிருந்து புலன்களை அடக்கி கட்டுப்படுத்த முடியும். இப்படி ஒவ்வொரு உறுப்புகளை கட்டுப்படுத்தி அந்த காலத்துல யோக நிலையில வெற்றி பெற்றாங்க. ஆனா இப்ப பக்தி யோகம் அப்படிங்கறது ரொம்ப எளிமையான, கலியுகத்துல எளிமையான வழிமுறை. ஏன்னா பகவான் மேலே மனதை செலுத்தும் போது எல்லா புலன்களும் தானாக அடங்கிவிடும். விஷயாவணி வர்த்தந்தே நிராகரஸ்ய தேகினக ரசவர்ஜம் ரசோ அப்பியச பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. ஏன்னா உயர்ந்த சுவை ஒன்று கிடைக்கும் போது தாழ்ந்த சுவை தன்னால போயிடும். அப்ப கண்கள் வாட்ஸ்அப் பார்க்கணும், யூடியூப் பார்க்கணும் அப்படிங்கறத விட பகவானை பற்றி பார்க்கறதுக்கும் அவங்க பக்தர்களை பற்றி பார்ப்பதற்கும் தான் ஆவலா இருக்கும். அதே போல காதுகள் கண்ட ஒளிகை எல்லாம் கேட்டுட்டேதான் இருக்கும் எப்பவுமே. ஆனா பகவானை பற்றி கேட்கும் போது அந்த காது அதுல மயங்கி இருக்கும். இல்ல அப்படின்னா அந்த காதுகள் இருந்து பயன் இல்லை.
பாம்பின் புற்றுக்கு சமமாக. பாம்பு புற்றுல கூட ஓட்டை இருக்குது. அப்ப இந்த காது ஓட்டை பாம்பு புற்றின் ஓட்டையே போல. கண்கள் இருந்தும் நம்மளுக்கு சரியா பகவானின் ரூபத்தை பார்க்க முடியல, அதுல ஒரு ஆர்வம் ருச்சி இல்லை அப்படின்னா அந்த கண்கள் மயிலிறகில் உள்ள கண்களுக்கு சமம். அது இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. கைகள் பகவானுக்கு சேவை செய்யவில்லை என்றால் அந்த கைகள் பிணத்தின் கைகளுக்கு சமம். அது இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. கால்கள் பகவானின் பக்தி தொண்டிற்கு நகரவில்லை என்றால் அது ஒரு அடிமரத்தை போன்றது. அடிமரம் நகரவே முடியாது, காற்றுக்கு கூட அசையாது. அது போல ஒரு அடிமரத்தை போன்றது. அது நகராமத்தான் இருக்கும். அதனால பிரயோஜனம் கிடையாது. இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் பாகவத்துல வர்ணிக்கப்படுது. சோ பக்தி தொண்டுல எல்லா புலன்களையும் அடக்கி நாம் பகவானுக்கு பக்தி செலுத்த வேண்டும். அப்போ ஒரு புலன் ஒரு பக்கம் போறது, இன்னொரு புலன் ஒரு பக்கம் போறது, அப்படி இருக்கிறப்ப நாம பக்தி பண்ணவே முடியாது. சோ புலன்கள் எல்லா புலன்களையும் பகவானோட பக்தி சேவையில ஈடுபடுத்தணும். அடுத்தது பதம் 6. ஸ்வதிஸ்ஞானா மேகதேசே மனசா பிராணதாரணம் வைகுண்டலீலா வித்யானம் சமாதானம் ததாத்மனः. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மத்தேஜி 6 படிச்சீங்க? ஆமா படிக்கலாங்க. யாரும் மொழிபெயர்ப்பு. உடலுக்குள் உயிர்நிலை காற்று சுழற்சியின் 6 வட்டங்களில் ஒன்றில் மனத்தையும் உயிர்நிலை காற்றையும் நிறுத்துதல். இவ்வாறு பரமபுருஷ பகவானின் உன்னதமான லீலைகளில் ஒருவரின் மனத்தை ஒருமுகப்படுத்துதல் மனத்தின் சமாதி அல்லது சமாதானம் என்று அழைக்கப்படும். பொருளுரை: உடலுக்குள் உயிர்நிலையான காற்று சுழற்சியின் 6 வட்டங்கள் உள்ளன. முதல் வட்டம் வயிற்றினுள் உள்ளது. 2ஆம் வட்டம் இதய பகுதியில் உள்ளது. 3ஆம் வட்டம் நுரையீரல்கள் உள்ள பகுதியில் உள்ளது. 4வது மேல் வாய்ப்பகுதியில் உள்ளது. 5வது புருவங்களுக்கு இடையில் உள்ளது. மிக உயர்ந்ததாகிய 6வது வட்டம் மூளைக்கு மேல் உள்ளது. ஒருவர் தன் மனத்தையும் உயிர்நிலையான காற்றின் சுழற்சியும் ஒரு நிலையில் வைத்து பகவானின் தத்துவ திருவிளையாடல்களை நினைக்க வேண்டும். ஒருவர் அருவத்தில் அல்லது வெறுமையில் மனத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று ஒருபோதும் குறிப்பிடப்படவில்லை. வைகுண்ட லீலா என்று தெளிவாக குறிக்கப்பட்டுள்ளது. லீலா என்றால் திருவிளையாடல்கள் என்று பொருள். பரம சத்தியம்: பரமபுருஷ பகவானுக்கு உன்னதமாக செயல்கள் இருந்தால் அன்றி இந்த லீலைகளை நினைப்பதற்கு நோக்கம் எங்கே உள்ளது? பக்தி தொண்டின் முறைகள் உச்சரித்தல், பரமபுருஷ பகவானின் லீலைகளை பற்றி கேட்டல், இவற்றின் மூலம் ஒருவர் இந்த ஒருமுக சிந்தனையை அடைய முடியும். ஸ்ரீமத் பாகவதத்தில் வர்ணிக்கப்பட்டுள்ளது போல பகவான் வேறுபட்ட பக்தர்களுடன் அவர் கொள்ளும் உறவுகளுக்கு ஏற்றபடி தோன்றுகிறார், மறைகிறார். குருச்சேத்திர போர், வாழ்வுடன் தொடர்புடைய வரலாற்று உண்மைகள், பிரகலாத மகாராஜா, துருவ மகாராஜா, அம்பரீஷ் மகாராஜா போன்ற பற்றிய பல வர்ணனைகளை வேத இலக்கியங்கள் உள்ளடக்கி உள்ளன. ஒருவர் அம்மாதிரி வர்ணனையில் மனத்தை ஒருமுகப்படுத்தி அதன் நினைவில் எப்போதும் ஆழ்ந்திருப்பது அவசியம். பின்னர் அவர் சமாதியில் இருப்பார். சமாதி என்பது ஒரு செயற்கையான உடல்நிலை அல்ல. மனம் பரமபுருஷ பகவானின் நினைவுகளில் ஒழுங்காக ஆழ்ந்திருக்கும் பொழுது சமாதி நிலை கிட்டுகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ சமாதி நிலை என்பது கடைசி நிலை. அப்ப அந்த உடல்ல 6 வட்டங்கள், அதுல ஒன்றில் மனதையும் உயிர்நிலை காற்றையும் நிறுத்துதல். இப்படி பரமபுருஷரின் உன்னதமான லீலைகளில் ஒருவர் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். அதுதான் சமாதி நிலை. சோ சமாதியில தன்னை பற்றிய அந்த புற உலகை பற்றிய நினைவுகள் அனைத்தையும் அவர் மறந்துடுறார். அவர் எங்க இருக்கிறார்? ஆன்மீக உலகின் தொடர்புல, அந்த கனெக்ஷன்ல இருக்காரு. அவரை யாராலையும் அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது சமாதி நிலையில. சமாதி அப்படின்னா, நீங்க சமாதி அடைதல் அப்படின்னா என்ன? பெணம் போல உள்ள சமாதி உள்ள கருவறையில போய் அடங்கிடுறீங்க. அப்ப அந்த கருவறையில இருக்கிறவர் எந்திரிக்கவே மாட்டார்.
அந்த பிணவரையில இருக்கிறவர். ஏன்னா அவர் சமாதி ஆயிட்டார், அவ்வளவுதான். அப்ப இங்க உயிருடன் இருக்கும் பக்தர்களும் அந்த நிலையை அடைகிறார்கள். அவங்கள வந்து எந்தமே சமாதி மாதிரி ஆயிடுறாங்க. சமாதியில போட்டா ஒரு உடம்பு எப்படி இருக்கும்? நகரவே நகராது. அதுதான் சமாதி நிலை. ஆனா இந்த சமாதி நிலை எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு உயிர் இருக்கு, ஆனா நினைவெல்லாம் பகவான்கிட்ட இருக்கு. பகவானோட லோகத்துல அவங்க சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. உடல் மட்டும் இங்க இருக்கு, ஆனா புற உடல் இருக்கு. ஆனா உள்ள சூட்சுமமான உடல் எங்க இருக்கு? ஆன்மீக உலகில இருக்கு. சோ என்னதான் நீங்க அவரை புடிச்சு உழுக்குனாலும் அவருக்கு ஒண்ணும் தெரியாது, அடிச்சாலும் தெரியாது, துப்பினாலும் தெரியாது. பரீட்சித் மகாராஜா என்ன பண்றார்? அப்படி சமாதி நிலையில் இருந்த அந்த முனிவரைத்தான் அவர் போய் பாம்பை எடுத்து, செத்த பாம்பை எடுத்து தலையில ஒரு மாலையா போட்டுட்டு வந்துடுறாரு. தண்ணி கேக்குறேன், இந்த முனிவருக்கு என்ன ஒரு அகங்காரம், நான் வந்து தெரியாத மாதிரி கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காரு. ஏன்னா அவர் சமாதி நிலையில் இருக்கிறாரு. அவர் உடல் மட்டும்தான் அங்க இருக்கு, ஆனா மனம் எல்லாம் பகவான்கிட்ட இருக்கு. சோ அது அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டோமே அப்படின்னு தான் ரொம்ப வருத்தப்படுறார். ஆனா ஸ்ருங்கி ஆஹ் அவருடைய பையன் ஆஹ் பிராமண பையன் அவன் தான். அவன் வந்து சாபம் கொடுத்துட்றான். ஆனா முனிவர் கொடுக்கல. ஏன்னா அவர் வந்து ஏதோ அறியாமல், ஏதோ ஒரு சந்தர்ப்பவசத்தால அவர் பண்ணிட்டார். அவருக்கு தெரியும் பரீட்சித் மகாராஜா எவ்வளவு உயர்ந்த ஒரு பக்தர். அவர் கருவிலேயே பகவானை தரிசனம் கண்டவர். அதனாலதான் அவருக்கு பரீட்சித்துன்னு பேரு. அந்த பகவானை தேடிட்டே இருந்தார், பரீட்சை பண்ணிட்டே இருந்தார் வர்றவங்களை எல்லாம். இவர் அவரா இருப்பாரோ, இவர் அவரா இருப்பாரோ. அப்படிப்பட்டவர் தப்பு செய்ய வாய்ப்பு கிடையாது. ஆனா சந்தர்ப்பத்துல அவர் செஞ்சுட்டார். அதனால முனிவர் வந்து எப்பவுமே மன்னிக்கும் குணம் கொண்டவங்க. பக்தர்கள் அப்படின்னாலே என்ன? மன்னிப்பு மனப்பான்மை, விரோதம் கிடையாது. அஜாத சத்ரவக எதிரிகள் கிடையாது. அதனால அவருக்கு எதிரித்துவம் கிடையாது. ஆனால் கலியுகம் தொடங்கிருச்சு. அந்த சமீகம் மகரிஷியோட மகன் ஸ்ருங்கி என்ன பண்ணனானா சாபம் கொடுத்துட்டான். சோ பிராமணர்களோட வீழ்ச்சி முதல்ல அவர்கிட்ட இருந்து ஆரம்பமாகுது. ஏன்னா பிராமணர்களை வீழ்த்தினால்தான் அந்த கலி உள்ள போக முடியும். ஏன்னா பிராமணர்கள் தான் சமுதாயத்திற்கு பாதுகாப்பு. சோ முதல்ல அடி மரத்தை வெட்டணும் அப்படின்னு முதல்ல அடி மரத்துல கரையான் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது ஸ்லோகம் 7. ஏதைரந்த்யைச்ச பத்திபிர் மனோ துஷ்டமசஸ்பதம் புத்யா யுஞ்சீத சனகைர் ஜித பிராணோ கியதந்த்ரிதः. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்க மாதாஜி? படிக்கிறாங்கன்னு நினைச்சு நான் படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. உட்காந்து. இந்த முறைகளால் அல்லது வேறு எந்த உண்மையான முறையால் ஒருவர் எப்போதும் உலக இன்பத்தால் கவரப்படும் மாசடைந்த கடிவாளம் இடம்பெறாத மனத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இவ்வாறு தன்னை பரமபுருஷ பகவானின் நினைவில் நிலைநிறுத்த வேண்டும். பொருளுரை: ஏதைர் அந்நைஸ் விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் கடைபிடிப்பதையும் வேறுபட்ட அமரும் நிலைகளை பயிற்சி செய்வதையும் மனத்தின் காற்றின் உயர்நிலை சுழற்சியின் மீது ஒருமுகப்படுத்துவதையும் பின்னர் பரமபுருஷ பகவானை அவருடைய வைகுந்த லீலைகளில் நினைப்பதையும் யோக முறை இன்றியமையாதது ஆக்குகிறது. இதுவே யோகத்தின் பொதுவான முறையாகும். அதே ஒருமுகப்படுத்துதலை பிற பரிந்துரைக்கப்பட்ட முறைகளாலும் அடைய முடியும். அதனால் பிற வழிகளும் பயன்படுத்த முடியும். இன்றியமையாத கருத்து என்னவென்றால், ஜட கவர்ச்சியால் மாசு அடைந்த மனம் கடிவாளம் இடப்பட்டு பரமபுருஷ பகவானின் மேல் ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும். அது வெறுமை அல்லது அருவமான சிலவற்றின் மேல் நிலைக்கக்கூடாது. இந்த காரணத்திற்காக வெறுமையின் மற்றும் மாயாவாதத்தின் யோக முறைகள் என்று அழைக்கப்படுவன எந்த தரமான யோக சாஸ்திரத்திலும் பரிந்துரைக்கப்படவில்லை. உண்மையான யோகி பக்தராவார். ஏனென்றால் அவர் மனம் எப்போதும் பகவான் கிருஷ்ணரின் லீலைகளில் ஒருமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் கிருஷ்ண உணர்வு நிலையே மிக உயர்ந்த யோக நிலையாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ யோகா லேடர் நாம் பார்த்திருக்கோம் பகவத்கீதையில. யோகத்தின் படிநிலைகள். அதுல வந்து மிக உயர்ந்த நிலை பக்தி யோகம் தான். ஏன்னா பக்தி யோகத்தை தவிர மற்ற யோகங்கள் எல்லாமே
முழுமையானவை கிடையாது. அப்போ அந்த யோகங்களில் வெற்றி பெற்றாலும் பக்தி யோகத்துலதான் அது வந்து முடியுது. பக்தி யோகத்தை கையில எடுக்கல அப்படின்னா அவங்க பகவானிடம் செல்ல முடியாது, பரமபுருஷருடைய அந்த பரந்தாமத்தை அடைய முடியாது. சோ உண்மையான யோகி பக்தர் ஆவார். ஏன்னா பக்தர்கிட்ட அன்பு தொண்டுங்கிறது தான் இறுதி நிலை. நீங்க என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும், நீங்க தண்ணியில மூச்சை பிடிச்சுக்கிட்டு ஒரு யோகியானவன் பயிற்சி பண்ணினாலும், அவன் சூன்யத்தை நினைத்து தியானம் பண்ணினாலும், அவன் நெருப்புல நின்று தியானம் பண்ணினாலும், ஒத்த கால்ல தவம் பண்ணினாலும், அவனுக்கு அந்த சடங்குகள் மட்டும் தான் இருக்கும். மனதுல பகவானோட அன்பு தொண்டு இல்ல, வெறும் சடங்கை மட்டும் பண்றான் அப்படின்னா அவன் முழுமை அடையவில்லை. சில சித்திகள் வாய்க்க பெற அவங்களுக்கு தகுதி இருக்கலாம். அவங்களுக்கு சிலருக்கெல்லாம் சாபம் கொடுத்து மரத்தை எரிக்கிறது. அப்போ ஒரு சாதாரணமா பாருங்க, ஒரு கணவனை ஒரு பெண் வந்து பத்தினி பெண், அவங்க வந்து கணவனுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு யோகி வந்து ஒரு கொக்குக்கு அப்பதான் ஒரு சாபம் போட்டாரு. கொக்கு வந்து பறக்கும் போது அப்படியே எரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த கொக்கு பறக்கும் போது அதனுடைய எச்சில வந்து அவர் மேல போட்டுருச்சு அந்த டாய்லெட்ட. அதனால அவர் கோபம் வந்து அப்படியே கொக்க முறைச்சு பார்த்தாரு, அந்த கொக்கு எரிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் யோக நிலையில இருக்கிறார். ஆனா அவருக்கு மனசு கட்டுப்படுத்த முடியல பாருங்க. சோ ஒரு சாதாரணமா அது இயற்கை தான். அந்த கொக்கு வந்து அதனோட தப்பு இல்ல. ஏன்னா அதுக்கு அறிவு கிடையாது, ஆறறிவு கிடையாது. ஆனா இவருக்கு இருக்கோ இல்லையோ, அப்ப இவருக்கு என்ன இருக்கக்கூடாது? யோகிக்கு கோபம் வரக்கூடாது. குரோதாத் பவதி சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமகன்னு. அப்புறம் ஒரு பிக்ஷை வாங்க போறாரு. பிக்ஷை வாங்க ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த பெண் வந்து ரொம்ப மும்முரமா கணவனுக்கு சேவை செய்யல ஈடுபட்டிருக்காங்க. இவர் சத்தம் போட்டே இருக்காரு, என்ன ஒரு கொழுப்பு இந்த அம்மாக்கு, நான் பிக்ஷை வாங்க வந்திருக்கேன், ஒரு சன்னியாசி என்னை மதிக்காம இந்த அம்மா வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி வெளியில வந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கணவனுக்கு சேவையை முடிச்சுட்டு அரிசி எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அவர் பார்த்தாரு, முறைச்சு பார்த்தாரு. அப்ப அவங்க கேட்டாங்க, கொக்கனை நினைத்தாயோ கொங்கணவா அப்படின்னு. என்னடா இந்த அம்மாக்கு எப்படி தெரியும் நம்ம கொக்கு எரிச்சது? ஏன்னா ஒரு பத்தினி பெண் கூட பகவானுக்கு சேவை செய்வது அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல். ஒரு கணவனுக்கு சேவை செய்யும் போது அந்த கணவன் பக்தனா இருக்கணும். அப்போ அந்த அந்த பக்தியோட பலன் அவளுக்கு தானா கிடைக்குது. இப்படி அவளுக்கு தானாக கிடைக்கிறது. அப்போ அவ வந்து அந்த எரியல, ஏன்னா அவளோட பத்தினித்தன்மை அவளை காக்கின்றது. அப்போ யோகிகள்னால ஒரு பத்தினி பெண்ணோட அந்த சக்தியை கூட அடைய முடியாது பாத்தீங்களா? அப்போ ஒரு யோகி பக்தனாகவில்லை என்றால் அவனுக்கு அங்க பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா ஒரு யோகிக்கு அங்க கோபம், சுயநலம், அடக்கம், இந்த மாதிரி நிறைய பண்புகள் அவன் வளர்த்துக்கல. அதனாலதான் 10,000 ஆண்டுகள் தவம் செய்த யோகிகள் கூட விஸ்வாமித்திர முனிவர், ஹரே கிருஷ்ணா. வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. ஆமா.